ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி டிப்ரெஷன் பற்றி பேச போகிறோம். இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டோக்காக தான் இருக்க போகுது. உண்டு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக கொண்டு தான் நான் டிப்ரெஷனை பற்றி கதைக்க போகிறேன். நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 விடயங்களையும் எங்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால் எங்களை டிப்ரெஷன்லேருந்து எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம், அல்லது அது அடுத்த நிலைக்கு சிவியர் கண்டிஷனுக்கு போகாமல் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவது, நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஞாபகமூட்டல். இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் மெடிக்கல் டேர்மோ இல்லாட்டி கவுன்சிலிங் இன்டர்வென்ஷன் பிளான்ஸோ நான் சொல்லலை. ஸோ இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக், நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதில் வர விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் முதலாவது லிஸ்னிங் அண்ட் டாக்கிங், பேசுகிறதும் அதை செவிமடுத்தலும். அப்போ இது எப்படி இந்த டிப்ரெஷனோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக டிப்ரெஷன் பற்றி நாங்கள் பேச போகிற நேரம் ஆஃப்டர் அவங்க அவங்களோட உயிரை மாற்றிக்கொண்ட பிறகு தான் அதை பற்றி நாங்கள் பேசுகிறேன். பொதுவாகவே நாங்கள் நினைக்கவே இல்லை இந்த பர்சன் இப்படி செஞ்சு கொள்வாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம். எங்களோட டாக் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். டிப்ரெஷன் லுக் லைக் திஸ், நாட் லைக் திஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், டிப்ரெஷனுக்கு உள்ளான ஆக்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், எந்த நேரம் சிரித்து கொண்டு அடுத்தாக்களோட சோஷியலாக பழக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. அதே நேரத்தில் அடுத்தாக்களோட பிரச்சனைக்கு அழகா சொல்யூஷன் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இப்படி சோஷியலாக எங்களுக்கு தெரிஞ்சு சந்தோஷமாக வெளிப்படையாக இருக்கிற ஆக்கள் எங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது நாங்கள் என்ன நினைப்போம், பொதுவாக எங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், டக்குன்னு நாங்கள் சொல்லுவோம், உனக்கு என்னடா, நீ அடுத்த ஆக்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள், ஸோ உனக்கு என்ன பிரச்சனை வரும், நீ சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் தானே. அப்படி இல்லாட்டி உன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கி, நீ ஃபன்னாக இருக்கிறாய், உனக்கு எல்லாமே நல்லா தானே அமைஞ்சிக்கி, உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, யூ கேன் மேனேஜ் இட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நாங்கள் முழுமையாக கேட்காம இந்த சொசைட்டி கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்கள நாங்கள் ஜட்ஜ் பண்ணி அவங்க சொல்ல போகிற விஷயத்த முழுசாக கேட்கவே மாட்டோம். ஸோ அவங்களும் நிச்சயமாக என்ன செய்வாங்க, சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சொசைட்டி தந்த அந்த கிரீடத்தை தலையில சுமந்து கொண்டு அவங்களோட சோகங்களை கஷ்டங்களை அவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன செய்வாங்க, போட்டு புதைச்சிக்குள்ளதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படியான நபர்கள் சிவியர் நிலைக்கு போய் தண்ட உயிரை இல்லாமலாக்கி கொண்ட பிறகு நாங்கள் பேசுவோம் என்னது, அவர் அன்னைக்கு இந்த விஷயத்த சொன்ன வந்தார், ஆனால் நான் பெருசா கேட்கல, ஏண்டா அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமே நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு தான் நாங்க பேசுவோம். அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா, நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருப்போம். அப்ப கொஞ்சம் யோசிங்க, யாராவது ஒருத்தர் சமூகத்துல நல்ல பேர்ல நல்ல நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு கூட என்னது டிப்ரெஷன்ன்றது வரலாம், அது சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் அவங்க சொல்ல வர விஷயங்களை முழுமையாக கேட்காம சொசைட்டி கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க சொல்ல வர விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதால அவங்களோட உயிர் இல்லாமலாகிற சந்தர்ப்பங்கள், அதற்கு காரணமாக நாங்களும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அது யாராகவும் இருக்கலாம், பொதுவாக ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் அப்படி வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸ்டெண்டட் நபர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றா தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, அதை அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்களால கட் பண்ணி எஸ்கேப் ஆகாம அவங்க சொல்றத கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. அவங்களோட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதீங்க. இன்கேஸ் அவங்க சொல்ற நேரம் அவங்க அடுத்தடுத்து நீங்களும் லிசன் பண்றீங்க அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருந்தா தொடர்ச்சியாக அவங்களோட சிச்சுவேஷனை அவங்க சொல்ல வெளிக்கிடுவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவங்க பேசுறத நீங்க முழுமையாக கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். மேபி
உங்களால அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள சுச்சுவேஷன் வந்து மேல தட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் இயலும். அப்ப அப்படி ஒரு நபராக அவர்ட டிப்ரெஷன் அடுத்த கட்டத்துக்கு போகாம தடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்களும் இருக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. டாக் அண்ட் லிசன் மிச்சமே முக்கியம். இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து நீங்க உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ஒருத்தட லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். அடுத்து நாங்க பேச போறது 2வது விஷயம், இந்த சொசைட்டி. இப்போ உதாரணமா ஒருத்தர் எக்ஸென்ற நபர், அவருக்கு டிப்ரெஷன் இருக்கி, இந்த வெப்பமே டிப்ரெஷன் இருக்கி, அவர் வந்து அதை ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போறாரு. பட் அதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு அமைதில்லை. இந்த லிசன் அண்ட் டாக் நடக்குதில்லைன்னு வைங்க. அப்ப அவர் என்ன செய்வாருன்னு அடுத்த கட்டமாக ஒரு கவுன்சிலரையோ அப்படி இல்லாட்டி ஒரு சைக்காட்ரிஸ்டையோ நாடி போகிறதுக்கு அவர் நினைச்சாலும் கூட இந்த சொசைட்டி அதுக்கு வழி விடுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கு ஆன்சர் உண்மையாவே சரியாக சொல்ல இயலாது. ஏண்டா ஒரு பேசிக்கலி ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு போறேன்டாலே அந்த ஒரு நபரை ஒரு கீழ்த்தரமாக ஏதோ இல்லாத ஒரு நோய் அவருக்கு இருக்கிறதாக கருதக்கூடிய ஒரு சமூகத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ கவுன்சிலிங்கே போக இயலாத ஒரு நபர் உண்மையாவே சைக்காட்ரிஸ்ட போனா அதுக்கு அந்த நபருக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் இங்க பப்ளிக்ல சொல்ல தேவையில்லை. ஸோ நாங்க பர்சனலா நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும்னா, ஒருத்தர் சைக்காட்ரிக்ட போறோம்னா அவங்களுக்கு நாங்க என்ன பேர் வைப்போம் அப்படின்றத நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்ளணும். ஸோ அப்படியான விஷயங்களுக்கு பயந்து இந்த டிப்ரெஷன் உள்ளாக்கள் கவுன்சிலிங்கோ டாக்டர்கிட்டையோ போக மாட்டாங்க. ஏண்டா அவங்க சொசைட்டில எடுத்த பேரை அவங்க பாதுகாத்துக்குள்ள தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர தண்ட குடும்பம், தண்ட சூழல், தண்ட ஃப்ரெண்ட் ஜோன் இவங்கக்கிட்ட இந்த குறிப்பிட்ட பேரை எடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இதனாலையும் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த டிப்ரெஷன் உள்ள ஆக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது இல்லை. ஸோ இதுக்கும் யாரு காரணம்? இந்த சொசைட்டி, அதாவது நாங்க தான் ரீசன். எங்கள்கிட்ட இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், டாக் அண்ட் லிசன்ல ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து ஒரு இஷ்யூவை சொல்றாருன்னு சொன்னா அதை கேட்குற நேரம் எங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா இயலாவாண்டு. அந்த நேரத்துல ஒரு விஷயம் சிவியரா போற நேரம் எல்லாருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமாக இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நல்ல கைடரா இருந்து அவரை ஒரு கவுன்சிலர் கிட்டயோ இல்லாட்ட ஒரு சைக்காட்ரிக்டையோ நாங்க ரெஃபர் பண்ற நபர்களாக இருக்கணும். இல்லாம நாங்க என்ன செய்யற, நீ சும்மாரி இப்படி போனா உனக்கு இந்த பேர் கிடைக்கும், உன்னோட ஜாப் இல்லா போகும், உன்னோட வைஃப் என்ன நினைப்பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நினைக்கும், உன்னோட புள்ளோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்னும் பயமுடுத்துற நபர்களாகத்தான் பெரும்பாலும் நாங்க இருக்கோம். ஸோ இதனால என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க பெரிய சீரியஸா யோசிக்க மாட்டோம். இதனால அதோட அது முடிஞ்ச டிஸ்கஷன். பட் இதனால உண்மையா சிவியராக இருக்கிற அந்த டிப்ரெஷன் சிச்சுவேஷன் இன்னுமே மாறி அவங்கள சூசைட் தாட்ஸ் உருவாக்கி அவங்கள என்ன செய்யும், இந்த உலகத்துல அவங்க வாழக்கூடா என்ற முடிவை எடுக்க அவங்கள நாங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கோம். ஸோ இங்கே நாங்க கட்டாயம் முதலாவது நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு யாரையும் ஜட்ஜ் பண்ண இயலா. யார் சிரிச்சிட்டு இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறேன் எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண வெளிக்கிடாதீங்க. ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு காரணமாக நாங்க யாருமே இருந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல உறுதியா இருங்க. நீங்க சொல்ற சின்ன ஒரு ஜோக், சின்ன ஒரு இக்னோரன்ஸ், சின்ன 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 விஷயங்கள் தான். ஆனா இந்த விஷயங்கள் அவங்களோட உயிரே லைஃபையே எடுத்துடும். ஸோ கட்டாயம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. சிம்பிள், நாங்க வந்து ஒருத்தர் சொல்றத கேட்கறது சிம்பிளான ஒரு விஷயம், அல்லது அவங்கள ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு வழி நடத்துறது எங்களுக்கு ஈஸி. ஸோ இது ரெண்டையுமே எங்களுக்கு எல்லாருக்குமே செய்யலும். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஹெல்தியான மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்களும் ஹெல்தியா இருக்கணும். ஸோ ஒத்தட லைஃபை இல்லாமக்காம
அவங்களோட லைஃப்பை பாதுகாக்கிற நபர்களாக நாங்கள் எல்லாரும் இருக்கணும். எல்லாருக்கும் அது இயலும். ஸோ ஒருத்தர் உலகத்தை விட்டு போன பிறகு அவருக்காக நாங்கள் கவலைப்படுறதை விட அவர் உயிர் வாழ்றதுக்கான எமோஷனல் சப்போர்ட்டை அப்படி ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.